Good morning. This is Gokilavani working as assistant professor in Department of Pharmacology in Shanmugam College of Pharmacy. ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் எப்போ நடக்கும்? ஸோ வித்தின் தி ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப்டர் தி இன்ஜுரி. ஒரு காயம் ஏற்பட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இன்ஜூர்ட் டிஷ்யூஸ், அந்த காயமான இன்ஜூர்ட் டிஷ்யூஸ் அண்ட் தி மாஸ்ட் செல்னு சொல்கிறது எல்லாமே நம்ம இன்ஃப்ளமேஷனுக்கு தேவையான ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே வேசோ டைலேட் ஆகும் ஆஃப் தி சரௌண்டிங் கேப்லரிஸ். அதாவது அந்த காயம் ஏற்பட்ட டிஷ்யூவில் சுற்றி இருக்கக்கூடிய கேபிலரிஸ் இன் த சென்ஸ் ஸ்மால் பிளட் வெசல்ஸ், அதில் எல்லாமே வேசோ டைலேஷன் ஆகும். அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே டைலேட் ஆகிறது, விரிவடைகிறது. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட சீரம் அண்ட் தி ஒயிட் பிளட் செல்ஸ் இது எல்லாமே எக்ஸாடேட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸாடேட் இன்டு தி டேமேஜ்டு டிஷ்யூ. சரியா? ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இட் மீன்ஸ் அ பர்னிங். அதாவது அந்த ஒரு காயம் நமக்கு ஸ்வெல்லப் ஆகும்போது இட் டர்ன்ஸ் ரெட் அண்ட் இட் ஆல்சோ ஹர்ட். ஸோ இட் இஸ் தி சைன் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட பாடியோட ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு தி இரிட்டன்ட் ஆர் ஸ்டிமுலை. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டிமுலை ஏதோ ஒரு இரிட்டன் கொடுக்கும்போது நம்மளோட பாடியோட ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸாக தான் இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்குது. சரியா? ஸோ அப்போ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது இஸ் அ விசிபிள் ரெஸ்பான்ஸ் டு தி இம்யூன் ரியாக்ஷன். ஸோ விசிபிள் ரெஸ்பான்ஸ் இன் சென்ஸ் பார்க்குறது, ஓகேவா, டு தி இம்யூன் ரியாக்ஷன். And the activation of immune response is almost essential before the inflammatory response appears. Okay, so inflammation is a productive response by the body to the variety of etiologic agent. அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது இல்லைனா ஒரு நான் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு ப்ராசஸில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் எடுக்கிறது, இது ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசம். ஸோ இன்ஃப்ளமேஷனில் மொத்தம் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஏர்லி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ், அப்புறம் லேட்டர் விச் இஸ் ஃபாலோட் பை தி ஹீலிங். ஸோ இதுதான் நமக்கு இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த ஸ்லைடில் ஒரு ஹார்ம்ஃபுல் திங்ஸ் நம்மளோட பாடியில் என்டர் ஆகும்போது நம்மளோட இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி இட் ப்ரொடியூசஸ் தி பெயின், வார்ம், ஸ்வெல்லிங் அண்ட் தி ரெட்னஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஸோ இன்ஃப்ளமேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ லோக்கல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் லிவிங் மெமாலியன் டிஷ்யூ டு இன்ஜூரி டியூ டு எனி ஏஜென்ட் ஆர் ஸ்டிமுலை. ஏதாவது ஒரு ஏஜென்ட் ஒரு ஸ்டிமுலைனால் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது ஆஃப் அ லிவிங் டிஷ்யூ, அதாவது நம்ம தான். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்னது, இட் இஸ் அ பாடி டிஃபென்ஸ் ரியாக்ஷன் இன் ஆர்டர் டு எலிமினேட் ஆர் லிமிட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஜூரியஸ் ஏஜென்ட் followed by the removal of necrosed cell and the tissue. So what is the necrosed cell அப்படின்னா, ஸோ நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருப்போம். ஸோ நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் ஒரு ஸோ அது ஒரு செல்லுலார் ப்ராசஸ் ஆஃப் தி டெத்து தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, வென் தி செல்ஸ் ஆர் ஹைலி எக்ஸ்போஸ்டு டு அ எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டர்னல் கண்டிஷன். ஸோ அப்போ வந்து செல்னால் ஒரு 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 அடியோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டு அந்த செல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போய் அது டெத் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து நம்ம நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நெக்ரோஸ்டு செல் அண்ட் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்மள அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த ரெட்னஸாக இருக்கட்டும், அந்த இதாக இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்லோவாக எலிமினேட் ஆகி அது மற்ற டிஷ்யூக்கோ இல்லை செல்லுக்கோ ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரு பாடி பண்ணக்கூடிய, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த இன்ஃப்ளமேஷன். ஓகேவா? ஸோ இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்னா, மேபி ஃபிசிக்கலாக இருக்கும்போது ஹீட், கோல்ட், ரேடியேஷன், இந்த மெக்கானிக்கல் ட்ரௌமா, கெமிக்கல், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், இன்ஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் பாக்டீரியா, வைரஸ் and their toxins, fungi and parasite, immunological cell mediated and the antigen antibody reaction, inert materials which is the foreign bodies. So what are the signs of inflammation? So basic 4 signs of inflammation இருக்கு. ஒன்று ரூபர், டியூபர், கேலர் அண்ட் டாலர். அதாவது ரெட்னஸ், ஸ்வெல்லிங், ஹீட் அண்ட் பெயின். And the last sign of inflammation is the loss of function. ஸோ அதான் ஃபங்க்ஷனோலீசியா அப்படி சொல்கிறோம். So these are the 5 cardinal signs of inflammation: pain, heat, redness, swelling, and the last process is loss of function.
ஸோ இதில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. ஒன்று அக்யூட் இன்ஃப்ளமேஷன், இன்னொன்று க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஹோஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தி அந்த அந்த ரெஸ்பான்ஸோட டியூரேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த டைப்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் க்ரோனிக் இன்ஃப்ளமேஷன். ஸோ அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது அது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். லெஸ் தென் 2 வீக்ஸ் தான் இந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், which represents the early body reaction, and இது வந்து சீக்கிரமாக ரிசால்வ் ஆகிரும், which is followed by the healing. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகும் இந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷனில் அப்படின்னா நமக்கு ஃப்ளூவிட்ஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகும். அக்யூமுலேட் இன் த சென்ஸ் தேங்கிக்கிறது. அண்ட் தி பிளாஸ்மா அட் தி அஃபெக்டட் சைட், ஸோ எந்த ஏரியாவில் நமக்கு இன்ஜூர்ட் ஆகிருக்கோ ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ஃப்ளூவிட்ஸ் அண்ட் தி பிளாஸ்மா எல்லாமே அக்யூமுலேட் ஆயிரும். அப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் ஆக்டிவேஷன் ஆஃப் பிளேட்லெட், ஸோ நம்மளோட பிளேட்லெட் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது நம்மளோட இன்ஃப்ளமேஷனோட கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ப்ரோஸ்டோகிளாண்டின், லியூகோட்ரைன்ஸ், பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர், ஆக்டிவேட்டட் ஆக்சின் ஸ்பீஷஸ், நைட்ரிக் ஆசிட், சைட்டோகைனின். ஸோ இது எல்லாமே நம்மளோட கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். ஸோ அப்போ அந்த பாலிமார்ஃபோநியூக்ளியர் நியூட்ரோஃபில்ஸ் ஆஸ் அ இன்ஃப்ளமேட்டரி செல். ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வாஸ்குலர் ஈவெண்ட், இன்னொன்று செல்லுலர் ஈவெண்ட். ஸோ வாஸ்குலர் ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஆர்டீரியல் கேபிலரிஸ் இந்த சென்ஸ் ஸ்மால் பிளட் வெசல், அப்புறம் வென்யூல்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்கும். எப்போ அப்படின்னா இன் தி ஏர்லியஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு தி டிஷ்யூ இன்ஜுரி. ஸோ நம்மளோட டிஷ்யூ இன்ஜுரி ஆகும்போது ஸ்டார்டிங் ரெஸ்பான்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஆர்டிரியல்ஸ் அண்ட் வென்யூல்ஸ் இன் கேபிலரிஸில் ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆல்ட்ரேஷனை ரெண்டாக சொல்லியிருக்காங்க. ஒன்று ஹீமோடைனமிக் சேஞ்சஸ், இன்னொன்று சேஞ்சஸ் இன் தி வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி. ஸோ ஹீமோடைனமிக் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா விச் இஸ் தி earliest feature of inflammatory response results from the changes in the vascular flow, அதாவது நம்ம blood flowல ஏற்படக்கூடிய changes and அதே மாதிரி அந்த இன்ஜூர்ட் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய blood vesselsல ஏற்படக்கூடிய changes. அதாவது அதில் தான் 2 டைப் இருக்குது. ஒன்று vasoconstriction of arteriole. ஸோ வேசோனா என்ன சொல்லியிருக்கேன், blood vessels எல்லாமே கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது எங்கே, in the arteriesல. ஸோ அதுக்கு என்னது, இட் இஸ் அ irrespective type of injury which is the immediate vascular response, that is the transient vasoconstriction of arterioles. ஸோ இதில் வந்து blood flow வந்து may be established in 3 to 5 seconds. In case நம்மளோட இன்ஜுரி வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா the vasoconstriction may be lost for 5 minutes. அப்போ அந்த அஃபெக்ட் ஆன ஏரியாவில் பிளட்டு போகாமல் அடைச்சிக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இன்னொன்று persistent progressive vasodilation. So it is also mainly involved in arterioles which affect the other components of microcirculation like நம்மளோட venules and capillaries, அதையும் அஃபெக்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இதோட சேஞ்ச் வந்து obvious within the half an hour of injury. ஸோ நம்மளோட இன்ஜுரி ஏற்பட்டு நம்ம இன்ஜூர்ட் டிஷ்யூஸ்லேருந்து ஒரு half an hourல நமக்கு வந்து தெரிஞ்சிடும். The vasodilation results in the increased blood volume. ஸோ அப்போ vasodilation, ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்ட்ரியோல்ஸ் எல்லாமே வாசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும். அண்ட் தி செகண்டில் ஃபஸ்ட்டு இதுவும் ஆர்ட்ரியோல்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் அதில் இருக்க வென்யூல்ஸ் அண்ட் கேப்லரிஸ் எல்லாமே வாசோ டைலேட் ஆகிறதுனால, அதாவது நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாமே விரிவடையும் போது பிளட் ஃப்ளோ அண்ட் தி பிளட் வால்யூம் வந்து நமக்கு இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா விச் இஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரெட்னஸ் அண்ட் தி வார்ம், அந்த காயம் ஏற்பட்ட இடத்துல சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ அட் தி சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடுத்து ஒன்று வந்து லோக்கல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இது வந்து ப்ரோக்ரஸிவ் வாசோடைலேஷன் விச் எலிவேட் தி அந்த லோக்கல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா transduction of fluid into the extracellular spaces. So this is responsible for the swelling and swelling at the local site of acute inflammation. And the fourth one is emigration. So emigration அப்படிங்கிறது which is slowly followed by the அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், ப்ரோஸ்டோகிளாண்டின், லியூகோட்ரைன்ஸ், பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர், activated oxygen species, nitric acid and cytokinin. These are the mediators of inflammation. அப்போ இந்த leukocytes என்ன பண்ணும் அப்படின்னா which is stick to the vascular endothelium which is then move and migrate
throughout the gap between the endothelial cells into the extracellular spaces. இதுதான் emigration. And the next one is changes in the vascular permeability. ரெண்டு பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு இந்த செகண்ட் ஒன் வந்து changes in the vascular permeability. ஸோ in and around the inflamed tissue, அதாவது நம்மளோட injured tissueல உள்ள அது சுற்றி இருக்கிறதுல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there is an accumulation of edema fluid. ஓகேவா, இந்த வீக்கத்துக்கு அந்த தண்ணி இருக்கும்ல அந்த இடத்து அது எல்லாமே தேங்கி இருக்கும். சரியா, ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா which is come from the blood plasma by its escape through the endothelial wall of peripheral vascular bed. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளூவிட் எல்லாமே எஸ்கேப் ஆகுறது which is due to the vasodilation and as well as the elevation of hydrostatic pressure. அப்போ the increased vascular permeability is explained which is based on the Sterling hypothesis. ஸோ அப்போ நம்மளோட ஒரு நார்மல் சர்க்கம்டென்ஸில் நம்ம எந்த இன்ஜூர்டோ எதுவும் இல்லாத சமயத்தில் நம்மளோட நம்ம ஃப்ளூவிடோட வால்யூம் வந்து which is maintained by the two opposing sets of forces. ஸோ அது என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளூவிட் மூமெண்ட் வந்து அக்ராஸ் தி கேப்லரிஸ் which is controlled by the நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ அப்போ இனி அக்யூட் இன்ஃப்ளமேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எண்டோத்தீலியலோட லைனிங் எல்லாமே லீக்கி ஆயிரும். லீக்கி இன் த சென்ஸ் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வெளியில் வர ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ பிளாஸ்மா ப்ரோட்டீன் என்ன பண்ணும் which is escape into the interstitial spaces. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா which increases the intravascular colloidal osmotic pressure and as well as the intracetal osmotic pressure. ஸோ அப்போ ஆஸ் அ ரிசல்ட் நமக்கு என்ன ஆகுது எக்ஸஸ் ஃப்ளூவிட் எல்லாமே நம்மளோட பிளட் வெசல்ஸ்லேருந்து வெளியில் வந்து இன்டூ தி டிஷ்யூக்கு போகுது. ஓகேவா, ஸோ இதுதான் which is leads to the and the last point என்ன சொல்கிறாங்க which is leads to exudation and the edema. எக்ஸாடேஷனாக வெளியில் வருது, edema in the sense swelling. அதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ the forces that causes the outward movement of fluid from the microcirculation or the intravascular hydrostatic pressure and the colloidal osmotic pressure. அப்போ நார்மலாக ஒரு ஃப்ளூவிட் மூமெண்ட் அக்ராஸ் தி கேப்லர் ஒரு பிளட் வெசல்ஸை தாண்டி ஒரு ஃப்ளூவிட் நடக்கணும் அப்படின்னா அது யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரும் கொலாய்ட் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் நமக்கு என்ன ஆகுது, அதான் செகண்ட் பாயிண்ட், த ஃபோர்ஸஸ் தட் காசஸ் தி இன்வார்ட் மூமெண்ட் ஆஃப் இன்டெஸ்டினல் ஃப்ளூவிட் இன்டு சர்க்குலேஷன் அண்ட் தி இன்ட்ராவாஸ்குலர் கொலாய்டல் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் அண்ட் தி ஹைட்ரோ ப்ரெஷர் ஆஃப் இன்டெஸ்டினல் ஃப்ளூவிட். However, in inflamed tissue, the endothelial lining of microvascular section becomes more leaky. அப்போ ஒரு அக்யூட் இன்ஃப்ளமேஷனில் நமக்கு எண்டோத்தீலியல் லைனிங்ஸ் எல்லாமே எப்படி ஆயிரும், ஸோ லீக்கியாக இருக்கனால நம்மளோட பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இன்டெஸ்டினல் ஸ்பேஸை விட்டு எஸ்கேப் ஆக பார்க்கும். ஸோ அதனால் சொல்கிறாங்க திஸ் காசஸ் தி கவனிங்க கான்சிக்வென்ட்லி intravascular colloidal osmotic pressure and decreases the osmotic pressure of interstitial fluid increases. அப்போ intravascular colloidal osmotic pressure குறைஞ்சிரும் and as well as the osmotic pressure of interstitial fluid வந்து increase ஆயிரும். அப்போ இது ரிசல்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸஸ் ஃப்ளூவிட் எல்லாமே பிளட் வெசல்ஸ் வந்து வெளியில் வந்து இன்டூ தி டிஷ்யூக்கு போயிடும். ஸோ இதுதான் which leads to the exudation and the edema. ஸோ நம்ம ரெண்டு இன்ஃப்ளமேஷன் பார்த்தோம், அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் தி குரோனிக் இன்ஃப்ளமேஷன். அக்யூட் இன்ஃப்ளமேஷன் 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று வாஸ்குலர் ஈவெண்ட், இன்னொன்று செல்லுலர் ஈவெண்ட். ஸோ அப்போ வாஸ்குலர் ஈவெண்ட்டில் என்ன நடக்குது, ஆர்ட்ரியோல்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா which leads to the vasodilation, அப்புறம் நமக்கு ரெட்னஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. வென்யூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஸ்வெல்லிங் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 அந்த செல்லர் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.